சென்னை வடபழனியில் நடைபெற்ற காவேரி மருத்துவமனை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், தேர்தல் சமயத்தில் கேமராக்களை பார்த்ததும் பயம் வந்துவிட்டது என்றும், இது தேர்தல் நேரம் என்பதால் மூச்சுவிடவே பயமாக இருக்கிறது எனவும் நகைச்சுவையோடு பேசியுள்ளார். காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. கமல்ஹாசன் தப்பாக இருக்கக்கூடாது, மீடியா ஆளுங்களே இது வந்து சும்மா சொல்றேன், ஏதோ கமல்ஹாசனை கலாட்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுறாங்க. இங்கே வந்தவங்க எத்தனை கேமரா பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வாரத்தை பேசலாம் சொன்னாங்க, அந்த மீடியா வரதான் சொன்னாங்க, ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டா கூட பயமாக இருக்குது. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டே வந்து இப்போது இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் இல்லை, பெரிய டிஸ்ட்ரிக்டில் சேலம், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.